பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியா 17வது அதிகாரம் 10வது வசனம், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளியந்திரங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். ஆண்டுடைய வார்த்தை அவனவனுடைய வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை அவர்களுக்கு கொடுக்கும்படி. இன்றைக்கு நம்முடைய நண்பர்கள், நம்மளோட வேலை செய்கிறவர்கள், நம்மோட உடன் ஊழியம் செய்கிறவர்கள் அநேகர் ஆரம்பத்தில் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. ஆனால் காலம் மாறுகிற பொழுது, சூழ்நிலைகள் மாறுகிற பொழுது, சில வேளையில சாதகமா இருப்பேன்னு சொன்னவங்க, உங்க கூடவே இருப்பேன்னு சொன்னவங்க, சேர்ந்தே பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கலாம். பிசினஸ் ஆரம்பித்து நல்லா வருகிற பொழுது சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனால் லாபம் அதிகமாய் வருகிறது, நல்ல சூழ்நிலைகள் வருகிறது, மாறி இருப்பாங்க, மாறுவாங்க, ஜனங்கள் மாறுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கு தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிற உள்ளேந்திரங்களை சோதிக்கிறமா இருக்கிறேன். இன்னைக்கு மனிதர்கள் முகத்துல பேசுற காரியம், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற காரியம் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. இவர்களா இப்படி இருக்கிறாங்க என்று ஆச்சரியப்பட்டு போறீங்க. அந்த ஆச்சரியப்படுகிற அந்த சூழ்நிலிருந்து வெளியில வந்து ஆண்டு கருத்தில் ஒப்பு கொடுத்துறேன். அவர்களுடைய வழிகளுக்கும் செய்யத்தக்கதை ஆண்டர் பார்த்து கொள்ளுவார். என்றைக்கும் நீங்க உங்க ஒரிஜினாலிட்டியிலிருந்து மாறிடாதீங்க. அவர்கள் மாறிவிட்டார்கள், அவர்கள் காரியம் மாறிவிட்டது, அவர்கள் வேஷம் கலைந்து விட்டது, வேஷமா பேசுறாங்க. இன்றைக்கு நிறைய பேர் நம்மளோடு பழகுகிறவர்கள் வேஷம் போடுகிற ஜனங்களா இருக்கிறாங்க. எதை நினைக்கிறார்களோ அதை பேசுவதில்லை. அவர்கள் மனதில் ஒரு காரியத்தை வைத்து நய வசனிப்போடு வெளியே பேசுறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம வெளுத்ததெல்லாம் பால் நம்புறோம் பாருங்க, அவர்களுக்கு தான் நிறைய கஷ்டத்தின் பாடுகள். நல்லா பேசிடுறாங்க, இனிக்க பேசிடுறாங்க, உடனே உருகி போயிடுறோம். இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு தொழில ஆரம்பிச்சேன், நல்லா போச்சு, இனி நஷ்டத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்க. கவலைப்படாதீங்க. உங்க ஒரிஜினாலிட்டியில், உங்க பண்புல நீங்க மாறி போகாதீங்க. அப்பா கருத்துல கொடுத்துருங்க. அவர்களுடைய வழிக்கும் செய்கைகளின் பலன் தக்கதாய் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே, நஷ்டம் ஆயிட்டுனே, கவலையே படாதீங்க. ஏசப்பா கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் எப்பொழுதும் போல என் மனது உங்களுக்கு முன்பாக வெளிச்சமா இருக்கட்டும் ஆண்டவரே, எப்பொழுதும் என் மனசு வெளிச்சமா இருக்கட்டும் ஆண்டவரே, என் இருதயம் உங்களுக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே, என் மேல பிரியமா இருங்க, என் மேல நோக்கமா இருங்கன்னு எப்பொழுதும் ஏசப்பாவுக்கு முன்பாக உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் எண்ணங்களை, உங்கள் சிந்தனைகளை, உங்கள் வழிகளை, உங்கள் செயல்களை ஆண்டருக்கு பிரியமா பாதுகாத்து கொள்ளுங்க. எப்படியாவது நான் ஜெயிக்கணும், எப்படியாவது சூழ்ச்சி செய்யணும், அந்த மனநிலை இல்லாதபடி ஆண்டவருக்கு முன்பாக நான் சரியா இருக்கணும், ஆண்டவரை நேசிக்கணும். அப்படி உங்களை வைத்துக் கொள்வீர்கள் என்றால் உங்கள் பாதைகளும் உங்கள் செய்கைகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு சாதகமாய் மாற்றுவார். சூழ்நிலைகள் சாதகமாய் வரும். இழந்து போனதுக்கு பதிலாய் இரட்டிப்பான, இல்ல 3 மடங்கு 4 மடங்கு தேவன் உங்களுக்கு திருப்பி தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எந்த நஷ்டமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அப்பா உங்களோட கூட இருந்து எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படியான கிருபையை கொடுப்பார். பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வார். God bless you.